இப்போ நீ என்ன பண்ணலான்னு இருக்க? புதுசா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அது வளர்றதுன்றது சாதாரணமான விஷயமா? 4000 வாட்சர்ஸ் தானணும், மானிட்டைசேஷன் ஆகணும். எப்படி? எனக்கும் தெரியும். எல்லாரும் கமிட்மெண்ட்ல இருக்கோம். இப்ப இருக்கிற ஆஃபீஸ் செலவே சமாளிக்க முடியல. vlog பண்ணா இன்னும் எக்ஸ்பென்சஸ் ஆகும். ஒரு நிமிஷம். உங்க கஷ்டத்தெல்லாம் போக்க தான் அந்த ஆண்டவன் என்னை அனுப்பி விட்டுருக்கான்னு நினைக்கிறேன். பேசிக்கலி நான் ஒரு எடிட்டர் மட்டும் இல்லை, எனக்குள்ள ஒரு மொரட்டு விளாகர் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். நீங்க வேணா என் திறமையை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. உன் பேர் என்ன? ஏங்கா ஜாதகதோ பார்க்க போறீங்களா? டென்ஷனா பேசுற மாதிரி நடிச்சா நம்பிடுவோமா? என் பேரு தானே கேட்டீங்க. சங்க காலத்துல முடிசூடிய மன்னர்களுக்கு உறுதுணையாக இருந்து இப்போ நம்ம வான்மதி அக்காவுக்கு உறுதுணையாக இருக்க போற இளந்திரையன் தொண்டைமான். என்னங்கா கை மூந்து பார்க்கணுங்களா? என்ன வான்மதி இது? இப்படிலாம் பண்ணா கோவம் வராம என்ன பண்ணும்? அடிச்சு போட்டுருவேன் தொண்டைமான். கொஞ்ச நேரம் சும்மா இரு. இன்னொரு வாட்டி வாயை திறந்த இருக்கு உனக்கு. யாரு vlog பண்றது? நானே தான் vlog பண்றேன். என்னது? நீயே பண்றியா? அப்ப எப்போ உன் டிசைனிங் ஒர்க் பாப்பா ஆபீஸ்க்கு எப்படி ஃபண்ட் பண்ணுவ? கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? என்கிட்ட கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, ஜுவல்ஸ் இருக்கு, அதை வச்சு சமாளிப்போம். ஏற்கனவே சமையல் வீடியோஸ்க்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இன்னும் vlog பண்ணா எப்படிலாம் வருமோ? அதெல்லாம் பார்த்தா இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்க கூடாது. எது வந்தாலும் சமாளிச்சு தான் ஆகணும். எல்லா முறையும் என்ன நம்பினீங்க, இந்த ஒரு முறை நம்புங்க ப்ளீஸ். எனக்கு விருப்பம் இல்லதான், ஆனா இவ்வளவு தூரம் நீ சொல்ற, அதனால பண்ணலாம். எவ்வளோ பண்ணியாச்சு, vlog ஒரு கை பார்த்துடுவோமே. தேங்க்யூ. இந்த முயற்சி நம்ம இப்ப எடுக்கலனா எப்பயும் எடுக்க முடியாது. ஆமா, இவ்ளோ ரிஸ்க் எடுக்கிறியே, முதல்ல உனக்கு vlog பண்ண தெரியுமா? யாருக்கு தெரியும்? பிறக்கும் போது எல்லாம் கத்துக்கிட்டா பிறக்குறாங்க. திறமையை வளர்த்துக்க வேண்டியதுதான்.